ப்ரோ என் பேர் ஹரிகரன் ப்ரோ. எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 டோக்கன் வந்திருக்கு. இது வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. இது இன்னைக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஆர்கே நகர் தொகுதியை வந்து விஐபி தொகுதின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஜெயலலிதா மேடம் இன்னதனால விஐபி தொகுதின்னு சொல்கிறேன். 20 ரூபா கொடுத்து இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்பயும் இதோ 8000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஒரு கட்சம் செக் புக் மாதிரி 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி பாருங்க. செக் புக் மாதிரி 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி செக் புக் மாதிரி ஒரு 3 செக் புக் செக் லீஃப் இந்த மாதிரி ஒரு கட்சம் கொடுத்து நாங்கள் ஜெயிச்சா 8000 ரூபாய் தரோம், நாங்கள் ஜெயிச்சா 10,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் முட்டாளாவே தான் இருக்கணுமா? 20 ரூபா நோட்டு கொடுத்து எங்களை தோக்கடிச்சிங்க, எங்களை ஏமாத்துனீங்க. அதே மாதிரி இந்த 8000 ரூபாய் கொடுன்னு சொல்லி டோக்கனை கொடுத்தோம், 10,000 ரூபாய் கொடுன்னு சொல்லி டோக்கனை கொடுத்தோம், திருப்பி ஏமாத்த தான் பார்க்குறாங்க. நாங்கள் என்னதான் பண்ணுறது? கடைசி வரைக்கும் நாங்கள் முட்டாளாவே தான் போய் இருக்கணுமா? நாங்கள் எப்போ தான் இப்போ யோசிக்கிறது? எங்ககிட்ட இந்த காசை கொடுத்து அடிக்கலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நல்லதும் பண்ண மாட்டீங்க. எங்கள் தெரு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி குப்பை. நீங்கள் இந்த நிற்கிற இடத்த சும்மா பாருங்க, ஒரு குப்பை கூலமா. இது வந்து ஒரு கொலா பம்பு ப்ரோ. அந்த பம்பையே காணும், வெறும் கொலா தான் இருக்கும். நீங்கள் பாருங்களேன். கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படியே தான் இருக்கணுமா? இவங்க 2 பேருக்கு என்னதான் முடிவு பண்ணுறது? நான் இன்னும் எத்தனை நாள் தான் ப்ரோ எங்களை ஏமாத்துவீங்க? இதுக்கப்புறம் நாங்கள் ஏமாற மாட்டோம். நாங்கள் எங்கே போனோம், எப்படி இருக்கணும், என்ன ஆக போறோம்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் வர்றதை பார்த்து நீங்களாம் அலறுவீங்க கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்லை ப்ரோ. இன்னும் ஒரு 3-4 நாள் தான் முடிஞ்சிச்சு உங்க ஆட்டமே. இந்த டோக்கன் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம், எங்க வீட்டில் தான் இருக்குது. ஆனால் எங்க போய் யாருக்கு எப்படி ஓட்டு போடணும்னு எங்களுக்கு தெரியும் ப்ரோ.